வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ரெசிபிக்கு வந்து பொரிக்கிறதுக்கெல்லாம் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம். இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம புதுக்கோட்டை சமையலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 ஒயிட் ப்ரெட் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதனால் 3 ஒயிட் ப்ரெட்டை வந்து நான் இப்போ பேனில் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக ஒன் சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு நான் வந்து ஃபுல் சைடும் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நான் இந்த மாதிரி பெரட்டி போட்டு நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பிரெட் க்ரம்ஸ் பண்ணும்போது அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சரிக்கு சமமாக வந்து உங்களுக்கு கருகாமல் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வரும். ஸோ அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகுற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெட்டு வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் உங்களுக்கு. ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுனால இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரெட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, அது எல்லாத்தையும் நல்லா பிச்சு சின்ன பீஸாக ஆக்கி அந்த மிக்சியில் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் வந்து இப்போ மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ மிக்சியை நல்லா மூடிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கரகரந்தான் இருக்கணும் பிரெட் க்ரம்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். கொட்டும்போது உங்களுக்கு தெரியும், நான் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கல. பிரெட் க்ரம்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பராக ஈஸியாக பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும் போது இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.